போலீஸ் எங்களை கூப்பிட்டுருக்காங்கக்கா. யாரோ மயங்கி கிடந்தால அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா. ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் அங்கேதான்க்கா போகிறோம். போலீஸ் கண்டிப்பா சரியா பார்த்திருக்க மாட்டாங்க. அது வேற யாராவது தான் இருக்கும். ஆனா இவ்வளவு நேரம் அவர் எங்க போயிருப்பாரு? கியாரா அவரோட பொண்ணுன்னு அவருக்கு தெரியாது. ஆனா அவருக்கு கியாரானா எவ்வளவு பிடிக்கும். அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு டென்ஷனா இருந்திருப்பாரு. அவர் ஒருவேளை தனியா. நான் அவர் கூடவே இருந்திருக்கணும். இப்ப நான் அவரை எங்கன்னு போய் தேடுவேன்? அந்த பக்கம் நேரா போங்க. அபி எங்க? எதுக்கு தான் இவ்வளோ குடிக்கிறாங்கன்னு தெரியல. அதுவும் அங்கே இருக்கு பாருங்க. தள்ளுங்க தள்ளுங்க. பாலு பாலு என்னடா இப்படி பண்ணிட்ட? பாலு பாலு எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டியடா. நான் வீட்டுல என்னன்னு சொல்லுவேன்டா பாலு. உங்களுக்கு ஏதாவது மூளை குழம்பி போச்சா இன்ஸ்பெக்டர்? உங்களுக்கு ராக் ஸ்டார் அபி யாருங்கிற விஷயம் கூடவா தெரியாம போயிடுச்சு? சரியா எதையும் தெரிஞ்சுக்காம எதுக்கு எங்களை இங்க கூப்பிட்டீங்க? You gotta pay for this. ஐ எம் சாரி மிஸ்டர் பிரபா. இவர் அபிஷேக் இல்லைன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு இருந்தேன். பட் லைன் கிடைக்கல. ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே சார். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ. தேடி வந்த ஆளும் அபி இல்லை. அப்ப அபி எங்க தான் போயிருப்பான்? அவனை எங்கன்னு போய் தேடுறது? அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. என்னை பத்தி, அவரோட பொண்ணு கேராவை பத்தி. சரி அம்மா, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். ஏன்னா சூப்பர்மேனோட பிளட் எனக்குள்ள இருக்குல்ல. என் பலூன் எதுக்கு உடைச்சிங்க? என்னங்க? இங்க என்ன
பண்ணிட்டு இருக்கீங்க? பிரக்யா ஆமா பிரக்யா தான். ஆனா நீங்க எங்க போனீங்க? எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி குடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் ட்ரிங்க்ஸ் ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு குடிக்கிறீங்க? எதுக்கு எதுக்கு நீ கேட்கணும்னா ஒரு எதுக்கு தான். ஆனால் என்கிட்ட நிறைய இருக்கு. ஒருவேளை நான் உன்னோட எதுக்குக்கு பதில் சொன்னா அப்புறம் நீ என்கிட்ட இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவியா? சரி, ஒரு வேலை பண்ணுவோம். நீ ஜஸ்ட் என்னோட ஒரு எதுக்குக்கு பதில் சொல்லு, அப்புறம் நீ எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். நீங்க இப்ப போதையில இருக்கீங்க. உனக்கு இப்ப போதை தான் தெரியுது, என் கஷ்டம் தெரியல. உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்க, அது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுங்க. தெரியாது உனக்கு. உனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியுங்கிற விஷயம் உனக்கு தெரியாது பிரக்யா. ஏன்னா ஐ லவ். இங்க பாருங்க ப்ளீஸ், நீங்க இப்ப என் கூட வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ். வாங்க. உன்கிட்ட என்னோட சந்தோஷம் இருக்கு பிரக்யா, அது எனக்கும் வேணும். நீங்க இப்ப நார்மலா இல்லங்க, என் கூட வாங்க. நார்மலா தான் இருக்கேன். கேளுங்க, வாங்க என் கூட. கியாரா எங்க இருக்கா? ரேரா, பார்த்து மெதுவா. நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இவருக்கு ஒருவேளை கியாரா பத்தி தெரிஞ்சிருச்சா என்ன? இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? த்ரிஷா தான் சொல்லவே இல்லையே. வேற ஏதாவது விஷயத்துக்காக சொல்றாரோ? நீங்க ப்ளீஸ் எதுக்குங்க இவ்வளவு குடிக்கிறீங்க? கியாரா ப்ளீஸ் இங்கே இருங்க ப்ளீஸ். நான் போய் கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். கவனமா நில்லுங்க ப்ளீஸ். இங்கே நில்லுங்க ப்ளீஸ், எனக்காக நில்லுங்க. நான் இப்ப வந்துடுறேன். சித்தியா? ஆனா இவங்க கெஸ்ட் ரூம்லயே தூங்குறாங்க. யாராவது ரூம்குள்ள வந்தாங்களா? எந்திரிங்க, வாங்க. எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க ப்ளீஸ். கியாரா, இங்க கூட யாருமே இல்ல. அப்ப ரூம்ல லைட்ஸ் எப்படி ஆன் ஆச்சு? ஒருவேளை நான் தான் ஆஃப் பண்ண மறந்திருப்பேன். கதவுகளை சேர்த்து விடும், கதவுகளை திருடிவிடும் அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் போட்டு போனது. வாசல் தள்ளாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே.
பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே இருந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நான் தானடி. பிரக்யா, 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 ஏதாவது பிரச்சனையாமா? பிரக்யா, பிரக்யா, கதவை தருமா? பிரச்சனை ஒண்ணு இல்லையே. பிரக்யா, பிரக்யா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எல்லாம் ஓகே, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். நான் தண்ணி குடிக்கதான் எழுந்து பண்ண ஒரு ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வந்ததே. கேர நல்லா இருக்கல? சத்தம் கேட்டுச்சுன்னா கியாரா அழுதுகிட்டு இருந்தா, அதான் உங்களுக்கு கேட்டிருக்கோம். தூங்கிட்டு இருந்தவ எதுக்கு அழுதா இப்போ? நான் பாக்குறேன். இல்ல வேண்டாம், அது அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். எந்திரிச்சானா அழ ஆரம்பிச்சிருவா. சரி, நீ கதவை மூடிக்கோ. அப்புறம் கேரா மறுபடியும் எழுந்தா என்ன கொஞ்சம் கூப்பிடு என்ன? நான் கேராவை பாத்துக்கிறேன், என் பக்கத்துல வச்சு தூங்க வச்சுக்கிறேன். சரியா? நீங்க கவலைப்படாதீங்க, அவ தூங்கிட்டு தான் இருக்கா. நீங்க போங்க. குட் நைட். தனு, தனு, இப்படி அங்க இங்க நடக்கிறதுனால மூளை வேலை செய்யாது. எனக்கு அந்த விஷயம் தெரியும், ஆனா நான் என்ன பண்ணுவேன் ஆலியா? இந்த அபி எங்க தான் போயிருப்பான்? ஒண்ணு கீரா பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவன் யாரையும்
ஃபேஸ் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், இல்ல உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரக்யா கிட்ட சண்டை போடுறதுக்கு போயிருக்கலாம், இல்ல கன்வின்ஸ் பண்ண கூட போயிருக்கலாம். ஓகே, எப்படியும் ஃபேமிலி ஆயிடுச்சுல, சமாதானம் ஆயிடுவாங்க. தனு, என்ன அபசகுணமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அபசகுணமா பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா தனு? எப்பவுமே ஒரு விஷயத்த நாம அடிக்கடி சொல்லிட்டே இருந்தா அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால ப்ளீஸ் நீ நெகட்டிவா பேசாத. ஓகே ஃபைன், நான் அதெல்லாம் எதுவும் பேச மாட்டானா? யூ டெல் மீ, நான் என்ன பண்றது? ஐ மீன், அபி எங்க தான் போயிருப்பான்? எனக்கு தெரிஞ்ச பிரக்யா அவனை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ கூட அங்கேயே தங்க வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணா என்ன சின்ன பையனா? வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறதுக்கும் அவனை கிட்னாப் பண்றதுக்கும் ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? பிரக்யா ஏன் இப்படி பண்ண போறா? ஏன்னா அவ என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறா. பழியா? எதுக்கு பழி? அலியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அவளுக்கு கல்யாணம் ஆனப்ப அவளால ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா அபி அப்ப வீட்லயே இல்ல. அவ அபிய தேடிக்கிட்டு அப்படியே ஏன் வீடு வரைக்கும் வந்துட்டா. அபிய என் கூட பார்த்து அவளால் அன்னைக்கு தாங்கிக்கவே முடியாம போயிருக்கும். அதுக்குதான் அவ இப்ப என்ன பழி வாங்க பாக்குறா. ஏன்னா இப்ப நான் தானே அபியோட வைஃப், அதனால அவனை அவகிட்ட வச்சுக்கலான்னு பாக்குறா. பிரக்யா ஒன்ன மாதிரி கிடையாது. வாட் யூ மீன்? பிரக்யா என்ன மாதிரி இல்லனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, ஒருவேளை அண்ணனுக்கு பிரக்யா எங்க இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வையே, முதல்ல நமக்கு தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவா. அண்ணன் விஷயத்துல நம்மளாம் எவ்வளவு டென்ஷனா இருக்கோம்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சோ அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. பிரக்யா நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு நல்லவ கூட கிடையாது. அவ ரொம்ப டிப்ளமேட்டிக்கான பொண்ணு. அவ இமேஜ் கெடாம மத்தவங்க இமேஜ் எப்படி கெடுக்கணும்னு அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆக்சுவலி யூ நோ வாட், யூ ஆர் ரைட். பிரக்யாவால என்ன மாதிரி ஆக கூட முடியாது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பொண்ணு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிடுவேன். அதனாலதான் என்ன கண்ட சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த பிரக்யா நான் நினைக்கிற மாதிரி அபிய தன்னோட வச்சிருந்தானு மட்டும் வெயி, அதுக்கப்புறம் அவளை நான் கொன்னே போட்டுருவேன். ப்ளீஸ் ஃபார் காட் சேக் தரும், இந்த கொன்னுடுவேங்கிற வார்த்தையெல்லாம் விட்டுட. நீ போன தடவை என்ன பண்ண? அந்த ஷாண்ட்லியரை கட் பண்ணி விட்டேன். ஆனா பிரக்யாக்கு எதுவும் ஆகல, ஜானை கொல்ல வேண்டியதா போச்சு. அந்த நிக்கில் மறுபடியும் உன் லைஃப்குள்ள வந்துட்டான். அவனுக்கு பின்னாடி போலீஸ் இருக்காங்க. அவன் மாட்டிக்கிட்டானா நாமளும் மாட்டிப்போம். அதனால ப்ளீஸ் நீ அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் போடாத, தேவையில்லாம மாட்டிக்காத. ஒருவேளை அப்படியே யோசிக்கணும்னா இந்த நேரம் அண்ணன் எங்க இருப்பான்னு யோசி. பிரக்யா, பிரக்யா, பாத்து வாங்க மெதுவாங்க. சீக்கிரமா சூஸ் பண்ணு. என்ன? சீக்கிரம் சூஸ் பண்ணு. என்னன்னு சொல்லுங்க. இந்த ரெண்டு கையில ஒரு கைய அன்பா அழகா சூஸ் பண்ணு. நீங்க சின்ன குழந்தையா என்ன? ஆமா, நான் சின்ன பையனை தான். நீ முதல்ல சூஸ் பண்ணு. சீக்கிரம். ஏன் இவ்வளவு லேட் பண்ற? சீக்கிரம் பண்ணு. நான் இருங்க. ஆனா பொண்ணு பிறக்கும். என்ன? நான் இப்ப வந்துட்டு இருக்கும் போது பாட்டி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்படி கை காட்டிட்டு இருந்தாங்க. கடவுள் உன்னோட கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றுவான்னு சொன்னாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், எனக்கு அப்படி என்னதான் வேணும், உனக்கு என்ன வேணும், அந்த கடவுளுக்கு என்ன வேணும்னு யோசிச்சேன். அப்போ எனக்கு தோணுன விஷயம் பொண்ணு. நீங்க இவ்வளவு ஷூரா எப்படி சொல்றீங்க? நான் சொன்னா அது நடந்தே தீரும். ஓய், நான் தான் சொல்றேன்ல, பொண்ணு தான் பொறப்பான்னு. சோ பொண்ணு தான் பொறப்பா. ஆனா அதுல உங்க பேர் தானே எழுதி இருக்கு. ஏன்னா பொண்ணு வந்து என்ன மாதிரி இருப்பா, அதாவது என்ன மாதிரி ஃபேஸ், என்ன மாதிரி பிரெயின், என்ன மாதிரி ஸ்டைல், என்ன மாதிரி ஆட்டிடியூட், என்ன மாதிரி டேலண்ட், என்ன மாதிரி எல்லாம் உங்கள மாதிரி தானே. என்ன மாதிரி இருக்க கூடாதா? இல்ல, தப்பு உன்னோட தானே. நீ என்னோட பேரை சூஸ் பண்ண. இது பாரு, பொண்ணு பிறந்தான்னு வையேன், என்ன மாதிரி இருந்தானா நான் அப்போ ரொம்ப பொசசிவா இருப்பேன். நான் வேற ரூம்ல அவளை தூங்க விட மாட்டேன். நம்ம மூணு பேரும் ஒரே பெட்ல தூங்கணும். அவ என்னோட ரைட்ல தூங்குவா, நீ என்னோட லெஃப்ட்ல தூங்குவ, நான் நடுவுல தூங்குவேன். ரைட்ல எதுக்கு? நடுவுல தூங்க கூடாதா? ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கு நல்ல பாண்டிங் இருக்கும்ல, அதனால ஆப்வியஸா அவன் என் ரைட்ல தான் தூங்குவா. அதுக்கப்புறம் நாங்க ஒன்னா எந்திரிப்போம், ஒன்னா சேர்ந்து டிஃபன் சாப்பிடுவோம், ஒன்னா சேர்ந்து ரெடி ஆகும். ஸ்கூலுக்கும் அவ கூடயே போயிடுங்க. அவளும் ரெக்கார்டிங்க்கு உங்க கூட வந்துருவா. எதுக்கு இப்பவே இவ்வளவு ஜெலஸா ஃபீல் பண்ற? நான் அவளோட ஃபேவரட்னா என்ன பண்ண முடியும்? அதனால நாங்க எல்லாத்தையும் ஒன்னாவே பண்ணுவோம். வயிற்றுச்சல் புரியுது. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவளை இவ்வளவு அன்பா பாத்துக்கிற என்ன அவ என்னன்னு கூப்பிடுவா. விங்கியா நீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. எப்பவுமே கனவு காண்றவங்கள அப்படிதான் சொல்லுவாங்க. நமக்கு பொண்ணு பொறப்பான நீ எதுக்கு நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா பொண்ணு பொறக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, அதான் சொல்றேன். அப்படின்னா இல்லங்கறல்ல, அந்த ப்ராசஸை இப்பவே பண்ணிடுவோம். புரியல உனக்கு?
இல்ல புரிய வச்சுட்டா போச்சு. உங்க கனவு நிறைவேறிடுச்சுங்க. உங்களோட பொண்ணு உங்களை மாதிரியே தான் இருக்கா. உங்களை மாதிரியே அவ நட சேட்டையிலயும் உங்களை மாதிரியே இருக்கா. ஆனா உங்க கூட தான் இல்ல. நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? I'm really sorry. ஆனா நாம இப்ப இருக்கிற இந்த நிமிஷம் இருக்குல்ல, நாம 3 பேரும் ஒரே ஃபேமிலியா நீங்க கனவு கண்ட மாதிரியே இருக்கும். உங்களோட ரைட்ல உங்க பொண்ணு, அவ சூப்பர் ஹீரோ பக்கத்துல அவ இருக்கா. உங்க லெஃப்ட்ல நான் இருக்கேன். நம்மளோட ஃபேமிலி.